இந்த வாரத்தோட அபிஷியல் நாமினேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டைட்டா போட்டிருக்காங்க. 11 பேர் சிக்கியிருக்காங்க. நம்ம நினைக்கிற மாரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா தம்பி காலியாயிருவாப்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க, இவங்க சொன்ன காரணங்கள்லாம் சில்லியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷியாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருந்தா ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த காரணங்கள் என்ன, யார் வெளியில போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். 11 பேர் பாத்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காங்க. வினோத், பாரு, திவ்யா, கமருதீன், சாண்ட்ரா, கனி, விக்ரம், பிரஜன். இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுபிக்ஷா, எஃப்ஜே, அமித் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காங்க. எனக்கு என்ன இதுல இதுன்னா, இந்த வாரம் வியானா எப்புட்றா தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா கடைசி பொசிஷன்ல தவ்விக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஜேக்கும் அமித்துக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா ஓட்டுகள் இல்ல. சுபிக்ஷாக்கும் ஓட்டுக்கள் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பையன், ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சுபிக்ஷா பாத்தீங்கன்னா காலி ஆயிருவாங்க. இல்லப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா காலி ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்குமே தோணுது. வியானா எப்படி தப்பிச்சாங்க, வியானா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே. சபரி கூட போன வாரம் எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாத்தோட டார்கெட்டும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா? எல்லாத்தோட டார்கெட்டும் பார்வதியா இருக்கும். இல்லைன்னா எஃப்ஜே போன வாரம் போட்டு அடிச்ச அடியில அவனை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதுல பிரஜனும் சாண்ட்ராவும் பாத்தீங்கன்னா தனியா கேம் ஆடுறேன்னு சொல்றாங்க. ஆனா 2 பேரோட காரணமும் பாத்தீங்கன்னா ஒரே காரணம் தான். இவங்க யார நாமினேட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அமித்தை நாமினேட் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பார்வதிக்கு அந்த பிரச்சனை இருக்கிறத எல்லாம் மாசம் மாசம் வர பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமித்துக்கான காரணத்தை பாத்தீங்கன்னா பிரஜனா தான் சொல்றாரு. சாண்ட்ரா பாத்தீங்கன்னா அதே காரணத்தை தான் சொல்றாங்க. நிறைய பேர் எஃப்ஜே போன வாரம் பண்ண விஷயங்கள் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா எஃப்ஜே நாமினேட் பண்ணியிருக்காங்க. இல்ல ஆதிரை சொன்ன விஷயம் தான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாமினேஷன்ல அவங்க சூப்பரா சொல்லியிருந்தாங்க. கலையரசனையும் திவாகரையும் ஒரு நாமினேட் பண்ணாங்க. அதுக்காக தான் அந்த வாரம் அவங்க நாமினேஷன்ல இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்திருப்பாங்க. ஓட்டிங் அடிப்படையில அன்அபிஷியல்ல நல்ல ஓட்டிங் இருந்துச்சு. தேவையில்லாத சேர்மானம் சேர்ந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டாங்க. இப்போ எஃப்ஜேவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான். அதனாலதான் நான் வெளியில போனேன் அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அழகா பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிளே பண்றாரு. வீட்டுக்குள்ள அது யாருக்கும் தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் கனி அவர்களே அவங்க நாமினேட் பண்றாங்க. கனியை எதுக்காக நாமினேட் பண்றாங்க அப்படின்னா, அவன் ஒண்ணு தப்பு பண்றான். இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இவங்கதான் அவனை வளர்த்து விடுறது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனியும் அவங்க நாமினேட் பண்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் கனியும் டேஞ்சர் ஜோன்ல தான் இந்த வாரம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. இப்பவே அன்அபிஷியல் ஓட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினோத், பாரு, திவ்யா, கமருதீன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டுகள் நல்லாவே விழுது. விக்ரம்க்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஓட்டுகள் விழுது. கடைசி இடத்துல தொத்திக்கிட்டு இருக்குது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஃப்ஜேவா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், பிரஜன் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டுகள் என்பது சுத்தமாவே விழல, கம்மியாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய பேர் திக்கு திக்கு மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல நான் சொன்னேன்ல அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்றபடி கடைசி பொசிஷன்ல இருக்கக்கூடிய எஃப்ஜேவா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்களுக்கெல்லாம் கனி இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திக்கு திக்கு மூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். சுபிக்ஷாக்கும் பாத்தீங்கன்னா அதே மூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்தளவு எஃப்ஜேவ அந்த ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வச்சிருந்து வியானா இந்த ஆதிரை இவங்க லவ் கண்டென்ட் ஏதாச்சும் போச்சு அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து ஒரு பிரச்சனை நடக்காதவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா எஃப்ஜே வச்சிருக்கலாம். இல்ல தூக்கி போடலாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே தூக்கி போட்டுருவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு. யார் வெளியில போறாங்க, யாருக்கு அதிக ஓட்டுகள்லாம் உள்ள போகுது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.